வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான ப்ராக்கலி சட்னி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறது ரொம்ப ஈஸி. இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ப்ராக்கலியும் காலிஃப்ளவர் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம பாய்லிங் வாட்டரில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் பூச்சிகள் இருந்தாலும் அது வந்து நமக்கு க்ளீன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 கப் துருவன தேங்காய், ஒரு ப்ராக்கலி, 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிகப்பு வத்தல், 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது தாளிக்கிறதுக்கு புளி ஒரு சின்ன துண்டு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கலியை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து பூச்சி இருக்கும், ப்ராக்கலி காலிஃப்ளவர் அதெல்லாம் வந்து பூச்சி இருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் நம்ம சேர்த்துட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா சின்ன சின்ன துண்டாகவே நறுக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ கல் உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்கலியை தனியாக எடுத்துடலாம். இப்போ தனியாக எடுத்தாச்சு. இதிலே அது வந்து பாதி குக்காக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக பருப்பு சிவக்கட்டும். இப்போ இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பூண்டு ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல, நான் எப்படினாலும் கிரைண்ட் பண்ண போகிறோம், அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ப்ராக்கலி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ப்ராக்கலி குக் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிகிட்ருக்கலாம். அப்பப்போ ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ப்ராக்கலி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இதை ஆறிச்சு. இது அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து அதில் ஊற்றிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் இதில் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம அந்த சட்னி மேலே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் சட்னி மேலே ஊற்ற போகிறேன். இப்போ சட்னி மேலே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு சுவையான ப்ராக்கோலி சட்னி தயாராகிடுச்சு. இதை நம்ம இட்லி தோசையோட வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.